65 வந்து கலர் யூஸ் பண்ணாமல் போட்டேன்னு வச்சுக்கலாம். அது கலர் வந்து கொஞ்சம் டல்னஸாக இருக்கும். கஸ்டமரில் அதை பார்த்தாலே என்னங்க ஒரு மாதிரி கலரு ஏதோ கலராக இருக்கிறது தான் நல்ல இல்லைங்க, நம்ம கலர் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இந்த கலரில் தாங்க வரும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் 65 நான் போட ஆரம்பிச்சு சொல்லும் போது அவங்க வந்து அதை வந்து பார்த்துட்டு இல்லை 65 சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல நாங்கள் கிரேவி சிக்கன் எடுத்து வரோம் சொல்லுவோம். அப்போ எனக்கு இல்லை ஆனால் நல்லா தான் போட்டுருக்கோம் நம்ம ஏதோ ஒதுக்குறாங்கன்ற அப்புறமேட்டா என்ன பண்ணேன் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணேன். ஆனால் இப்பயும் வந்து என்னன்னா காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணேன். இப்பயும் நான் ரோட் சைட் கடைதான்றால நான் காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுறப்ப கஸ்டமர் யாருக்கும் தெரியாது. நானும் கலர் தான் போட்டிருப்பேன் சாப்பிடுவாங்க. பிரியாணியில் மட்டும் அந்த போர்டில் கலர் நான் கலர் யூஸ் பண்ணுறல அஜினமோட்டோ யூஸ் பண்ணுறப்ப அந்த போர்டில் வந்து நம்ம போட்டுறது வந்து வெறும் பிரியாணின்றது மட்டும். ஆனால் அது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து அதுக்கான காஸ்ட் எனக்கு அதிகமாகுது. அது அட்லீஸ்ட் ஒரு கஸ்டமர் புரிஞ்சிடலாம் பரவாயில்ல, கஸ்டமர் புரிஞ்சுறாங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது ஆனால் கஸ்டமருக்கே புரியும். சில பேருக்கு வந்து அஜினமோட்டோ இருந்தா என்ன இல்லைனா என்ன இருந்தா என்னைக்கோ ஒரு நாள் நான் சாப்பிட்றோம் சொல்லுவேன். சில பேர் என் கஸ்டமர்ல சில பேர் 4 நாள் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அது இதுதானே. நானும் சாப்பிட்றேன், நான் டெய்லி சாப்பிட்டே ஆகணும். நான் டெய்லி இது மூணு நான் டெய்லி சாப்பிட்டாகணும். அப்போ எனக்கு அது பிரச்சனை தானே வரும். என் வீட்டில் இருக்கும் எல்லாரும் தருவோம். வாரத்தில் 3 நாள் எங்கள் அம்மா தருவாங்க. அவங்களுக்கு அது தந்து தானே ஆகணும். அப்போ வந்து கஸ்டமருக்கு அது ஃபஸ்ட்டு புரிதல் இருக்கணும். கஸ்டமர் தான் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ வந்து நார்மலாக ஒருத்தவங்க பிரியாணி வைக்கிறதுக்கும் ஒருத்தவங்க அஜினமோட்டோ இந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் காசு அதிகமாகும். அதை ஃபஸ்ட்டு கஸ்டமர் புரிஞ்சிக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து இது இல்லை இது இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கே சம்டைம்ஸில் எதுக்கு நம்ம இதை ரொம்ப நாள் தூக்கி பிடிச்சிடணும், நம்மளும் இந்த கலத்து இறங்கிடலாமான்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வருதுன்னா அதுக்கான காரணம் கஸ்டமர் தான். அது வந்து அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது யாருக்குமே. உங்கள் கடைக்கு எங்களை வர வைக்காதீங்க. நீங்கள் ப்ராப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வரமாட்டேன். நீங்கள் அன்பாக என்னை கூப்பிடுங்க, நீங்கள் வாங்க கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னா ஃபேமிலியோடு நான் வந்து சாப்பிடுவேன். ஆனால் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி என்னை வர வச்சிடாதீங்க. அதுதான் சொல்கிறது. நாங்கள் வந்தவனாவே சம்திங் ராங் இருக்கிறனால தான் இவங்க ஆஃபீஸஸ் போகிறாங்க அப்படின்றது ஒரு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா FSSAI ரூல்ஸ் இப்போ வந்து முதலுக்கு இல்லாமல் இப்போ ரொம்ப டைட்டன் பண்ணிட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை மட்டும் பண்ணுங்கள். அதில் முக்கால்வாசி அந்த ரூல்ஸில் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அடல்ட்ரேஷன் அண்ட் ஹைஜீன் இதுலையே இவங்க தப்பிச்சுக்கலாம். மீதி வேற எதாக இருந்தாலுமே நம்ம வந்து ப்ராப்ளம் இருக்காது. இவங்க மெயினாக மாற்றுறது போகிறது அடல்ட்ரேட்டட் ஃபுட்டு அண்ட் இந்த கெட்டு போன ஃபுட்டு இதில் தான் வந்து மாட்டிக்குவாங்க. அதில் மாட்டிட்டு அவங்க பேர் கெட்டு போய் ஒரு இது பண்ண. ரெண்டாவது வந்து ஒரு சில கடைகள்லாம் பார்த்தோம்னா அந்த நிறைய பெரிய பிரான்ச்சஸ் உள்ள கடைகள்லாம் பார்த்தோம்னா எங்களுக்கு நிறைய குற்றச்சாட்டு வர்றதுக்கு காரணம் அங்கே வந்து ஒபே பண்ணுறதில்ல. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் ஆகட்டும் அந்த பசங்களாகட்டும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப 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 நிறைய வருது கம்ப்ளைண்ட். ஒருத்தருக்கு சொல்கிறாங்க அப்படின்னம்னா பொறுமையாக கேட்டு வாங்கணும். அதுதான் மெயினாக. அது வாங்கிட்டாங்கன்னாவே போதும், அவங்களுக்கு அங்கே செட்டில் ஆகும். இன்கேஸ் அவங்க கோவப்பட்டு வரலாம். ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்குள்ளே வரும் பொழுதே அவங்களோட மூடு வந்து கோவத்தில் இருக்கலாம், ஒரு சந்தோஷத்தில் இருக்கலாம், சோகமாக இருக்கலாம். ஏதோ ஒரு மூடில் வந்து நம்ம கடைக்கு வராங்க. அவங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு சஜஷன் சொல்கிறாங்க அப்படின்னோம்னா அது காது கொடுத்து கேட்கணும். அதுக்கு மெயினாக வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நிறைய மொழிகள் ஹிந்தி மொழி பசங்க தான் நிறைய இருக்கிறாங்க நம்ம பிரியாணி கடையை பொறுத்த வரையிலும். அதையே நமக்கு பெரிய ட்ராபேக்காகவே நான் பார்க்குறேன். இந்த ஃபாஸ்டாக் ட்ரைனிங்லாம் பார்த்தோம்னா நான் ஹிந்திக்கார பசங்களுக்கு ஹிந்திலேயே நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா தமிழில் புரிய வைக்க முடியாது, இங்கிலீஷ்லையும் புரிய வைக்க முடியாது. அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும். மெயினாக பீகார் அந்த ஜார்க்கண்ட் அந்த ஏரியாவிலேருந்து தான் நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இந்த ஹிந்தி தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் ஃப்ளெக்சிபிளாகவே நாங்கள் போகிறோம்.